அவர்களுடைய சொந்த பள்ளியில் முதல் குடும்பம் நடத்தும் சன்ஷைன் பள்ளியில் இந்த மூன்றாவது மொழியை கற்பதை நிறுத்தி கல்வி வியாபாரம் செய்வதற்காக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். இதுக்கு முன்னால் ஆட்சியில் இல்லையா? இப்போ இருக்குதா? முன்னால் ஆட்சியில் இருந்துச்சு இல்லை? நீங்கள் நடவடிக்கை எடுக்கல. அவங்க ஊழல் செஞ்சாங்கன்னா நீங்கள் நடவடிக்கை. திமுக அதிமுகவை தவிர வேறு யாருமே வளரவில்லை. அப்போ என்ன காரணம் சொன்னால் அவர்களை சார்ந்தே எல்லா கட்சிகளும் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. அதில் கொஞ்சம் விதிவிலக்கு அப்படின்னு சொன்னால் பிஜேபி கடந்த ஒரு 4-5 வருடங்களில் நாங்கள் எங்கள் கட்சியை பலப்படுத்தி இருக்கிறோம் என்பது உண்மை. இப்போ எங்களால் தனியாக நின்று 2014 பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்ட சதவீதத்தை மறுபடியும் நாங்கள் படிக்கிறோம். கட்சி பேரம் பேசுறதுக்காக அப்படி செய்வாங்க. அவர்கள் தாங்கள் 4 தொகுதியில் நிற்கிற 2 தொகுதியில் நிற்கணும்னா திமுக கிட்ட காசு வாங்கிட்டு நிற்கிற கட்சியெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவர்கள் விலை போகிறவர்கள். நான் கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒரு கட்சியாகவே மதிக்கிறேன். சங்கர் கடந்த இந்த ஒரு 5-6 வருடங்களில் தொடர்ந்து அரசினுடைய முறைகேடுகளை சொல்லி வந்திருக்கிறார். இது தவறு நடக்கிறது சொல்லி வருகிறார். அத்தகைய ஒரு தாக்குதலை மிக மிக கோரமான ஒரு தாக்குதலை நடத்தி இருப்போம். இந்து மதம்ன்ற விஷயத்திலேயே நிறைய இருக்கு. நான் சொல்ல இந்து மதமே என்னன்னு உங்களுக்கு தெரியல. திருமாவளவன் அவர்கள் எரித்த மனுஸ்மிருதியை அவர் மேற்கோள் காட்டக்கூடிய எல்லா விஷயமே அண்ணல் அம்பேத்கர் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு நான் சொல்றேங்க. திருமாவளவன் எரித்த மனுஸ்மிருதி என்கிற புத்தகத்தை, அவர் எரித்த புத்தகத்தை நானும் எரிக்க தயாராக இருக்கிறேன். கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப பரபரப்பான ஒரு சூழலை எட்டியிருக்கு. தொடர்ச்சியாக கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள்லாம் எல்லா தரப்புல இருந்துமே இப்போவே பேச தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் நாடாளுமன்றத்துடைய நிகழ்வுகள் அப்படின்றது தமிழ்நாடு அரசியலில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றின நிறைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு திருப்பதி நாராயணன் அவர்கள் நம்ம கூட நினைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். வணக்கம். நான் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு முழு நீள பேட்டி உங்ககிட்ட தான் எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமும் கூட. நான் உங்களோட ரொம்ப நாள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த நாடாளுமன்ற நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட முதல் கட்ட பார்வை அது எப்படி இருக்கு? நாடாளுமன்றத்தில் மக்களுடைய ஆக்கப்பூர்வமான இருக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை பேச வேண்டும். அதை விடுத்து தினந்தோறும் நாடாளுமன்றத்தில் என்றோ வரப்போகிற அல்லது எப்படியோ நடக்கப் போகிற ஒரு டீலிமிட்டேஷன் விவகாரத்தை பெரிதாக ஆக்குவது, அதே போல் திட்டமிட்ட ரீதியில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மொழி ரீதியான இந்த மும்மொழி கொள்கை போன்ற விஷயங்களை எல்லாம் இல்லாத இந்தி திணிப்பை பேசுவது என்று தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 பாராளுமன்ற உறுப்பினர்களுமே தமிழ்நாட்டிற்கு தேவையான விஷயங்களை பேசாமல் தொடர்ந்து அரசியல் ரீதியாக இதை ஆக்குவது என்பது தவறானது என்று நான் கருதுகிறேன். இல்லை, அது அரசியல் இந்த நேரத்தில் ஏன் அது அரசியல் தேவையற்றதுன்னு நம்ம ஏன் சொல்ல முடியாதுன்னா, நிதி சம்பந்தமான விஷயங்கள் தான் இதில் சுட்டி காட்டப்படுது. குறிப்பாக பிஎம் ஸ்ரீ நிதி ஆகட்டும், மற்ற விஷயங்களில் தமிழ்நாடு கொள்கை முடிவை ஏற்றுக்காமல் இருக்காங்க. மத்திய அரசுடைய கொள்கை முடிவு நேற்று நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட அதிகாரப்பூர்வ கேள்வியிலையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் மட்டும் கையொப்பமிடல் அப்படின்னு. ஒரு மொழி சார்ந்த விஷயங்கள் அந்தந்த மாநில கொள்கை சார்ந்த விஷயங்களா இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க ஸ்டாண்டில் இருப்பாங்க. நிதி சம்பந்தமான விஷயங்களை சுட்டி காட்டி அதை மறுக்கிறது அப்படின்றது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது தானே? இல்லை நிரஞ்சன், இப்போது கடந்த 1960களில் இருந்த நிலையோ அல்லது 80களில் இருந்த நிலையோ இப்பொழுது இல்லை. அன்று 1960களில் சொற்ப அளவில் தான் சில தனியார் பள்ளிகளில் இன்னொரு மொழியை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஏன் ஹிந்தி என்று கூட சொல்லலாம். அதே மாதிரி 80களிலும். ஆனால் 80களுக்கு பிறகு தான் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இருந்த அந்த காலகட்டத்தில் தான் தனியார் பள்ளிகள், குறிப்பாக சிபிஎஸ்சி பள்ளிகள், அதுவும் மாநில அரசினால் என்ஓசி என்று சொல்லப்படுகிற தடையில்லா சான்று கொடுக்கப்பட்டு மாநில பாடத்திட்டத்தில் நடந்து கொண்டிருந்த பள்ளிகள் தான் சிபிஎஸ்சி திட்டத்துக்கு சென்றன, மெட்ரிகுலேஷனுக்கு போன. அப்போது இவர்கள் எல்லோரும் ஹிந்தியோ அல்லது மற்ற மொழிகளோ கற்றுக் கொடுக்கலாம். அதே மாதிரி வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஹிந்தியோ அல்லது மற்ற மொழிகளோ கற்றுக் கொடுக்கலாம், கற்கலாம். ஆனால்
ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் கற்கக்கூடாது. இது கொள்கை என்று சொன்னால் தவறு என்று நான் சொல்கிறேன். ஒரு கொள்கை என்று சொன்னால் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய கொள்கை இருமொழி கொள்கை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய அது தனியார் பள்ளிகளோ அல்லது அரசு பள்ளிகளோ யாராக இருந்தாலும் ஒரே கொள்கையாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் 50% பேர் மாணவர்கள் இன்னொரு மொழி கற்கலாம். ஆனால் நீங்கள் திணிக்கிறீர்கள், கட்டாயப்படுத்துகிறீர்கள். நீங்கள் இன்னொரு மொழியை கற்கக்கூடாது என்று ஏழை அரசு பள்ளி மாணவர்களை கட்டாயம். அது வந்து பிரைவேட் செக்டார்ஸ் ஸ்கூல் இருக்குன்றது வந்து பிரைவேட்னா என்ன? யார் தனியார்? நான் தனியார், நீங்கள் தனியார். அரசு யாருக்காக? தனியாருக்காக தான். எனக்காக உங்களுக்காக தான் அரசு. நான் சொல்வது என்ன, தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை அல்லது மாநிலத்தினுடைய கொள்கை என்று சொன்னால் அது எல்லோருக்குமே பொருந்தும். அப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகள்லையும் இருமொழி கொள்கையை தான் கட்டாயமா கொண்டு வரணும். ஒருவேளை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தால் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு யூனிட் அதை அக்செப்ட் பண்ணி. நான் சொல்வதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. மாறிய சூழ்நிலையில் நீங்கள் இதை கொடுக்கிறீர்கள். நான் அதை தவறு என்று சொல்லவில்லை. இதை திணிப்பது, கட்டாயப்படுத்தி இன்னொரு மொழியை கற்கக்கூடாது என்று சொல்வது தவறு என்று சொல்கிறேன். அப்படி ஒருவேளை நீங்கள் சொல்வது போற முதல்ல சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னால அவர்களுடைய சொந்த பள்ளியில முதல் குடும்பம் நடத்தும் சன்ஷைன் பள்ளியில இந்த 3வது மொழியை கற்பதை நிறுத்தி பாருங்கள், மாநில பாடத்திட்டத்துக்கு வாங்க. இல்ல அது நிச்சயமா அந்த விமர்சனம் வந்து எல்லாரும் முன்வைக்கக்கூடியதுதான். ஆனா அந்த இருமொழி கொள்கை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி இன்னும் 1-2 கட்சிகளை தவிர்த்து எல்லா கட்சிகளுமே நேற்று அமித்ஷா அவர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கிட்ட வலியுறுத்தினது இருமொழி கொள்கை தான். நாம பிராக்டிகலா, அதாவது நடைமுறைக்கு இருக்கக்கூடிய சாத்தியக்கூறான விஷயங்களை தான் பேசணும். மறுபடியும் ஒரே விஷயம்தான். நான் கேட்பது என் மாநிலத்துக்கு ஒரு கொள்கை என்று சொன்னால் அது எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் தனியார் என்று பிரித்து பார்த்தால் நீங்கள் வியாபாரம் செஞ்சால் வேற, வியாபாரம் செய்யலைன்னா வேற. என்ன மாதிரியான நியாயம் அது? இது என்ன அளவுகோல்? இது தவறு என்று சொல்கிறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால் சட்டம் கொண்டு வாருங்கள். அதனால்தான் தைரியம் இருந்தால்னு சொல்றேன். நீங்க ஏன் சட்டம் கொண்டு வரணும்? அதற்கு முன்னால் உங்களுடைய பள்ளிகளில் துரைமுருகன் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியில், பொன்முடி நடத்தக்கூடிய பள்ளியில், நேரு அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியில், ஏவா வேலு அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியில் கொண்டு வாங்க முதல்ல. அதை உங்களால் கொண்டு வர முடியவில்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய மகனே பிரெஞ்சு மொழி படிக்கிறார். நான் தவறு என்று சொல்லவில்லை, அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் மற்ற குழந்தைகளை எப்படி நீங்கள் கட்டாயப்படுத்த முடியும்? ஆனால் இது பொலிட்டிக்கல் ரீதியாக ரொம்ப வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஈவெண்ட். இப்போ எப்படி கச்சத்தீவை மீட்கிறது அப்படின்றது சாத்தியமற்றது அப்படின்ற பெரும்பாலான பார்வை இருந்தாலும் கூட அதை ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய தேர்தல் அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட அது மொழி சம்பந்தமான விஷயங்களும் அப்படிதான். அப்போ இதில் எங்கிருந்து டிஃபர் ஆகுறாங்க பிஜேபி? ஏன்னா நான் சொல்றேன் எங்க டிஃபர் ஆகும். திரு அண்ணாதுரை அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி பேசும்பொழுது என்ன சொன்னார்? நான் ஏற்கவே முடியாது என்று சொல்லவில்லை. நீங்கள் தமிழ் கற்றுக்கொள்ளுங்கள், அப்படி என்றால் நான் ஹிந்தி கற்றுக்கொள்கிறேன், இதைத்தான் அவர் சொன்னார். நான் அதில் தெளிவாக இருக்கிறேன். அதாவது இந்த மும்மொழி கொள்கை என்பது எப்படி உருவானது, எதற்காக உருவானது என்று சொன்னால், ஹிந்தி பேசும் மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தென்னிந்திய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மும்மொழி கொள்கை உருவானது. இதுதான் உண்மை, அடிப்படை தான். ஆனால் அதனால தான் என்ன பண்ணாங்க? ஆனால் 1960களில் வந்த முதல் தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் என்றார்கள். திருப்பி 80களில் வந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி கட்டாயம், ராஜீவ்காந்தி பீரியடில். ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? நாம் என்ன சொல்கிறோம்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் தெளிவாக சொல்கிறது, ஏதேனும் ஒரு இந்திய மொழி. எல்லாவற்றையும் விட அதில் குறிப்பாக அந்த ஏதேனும் ஒரு இந்திய மொழின்றதுல தான் இப்போ இல்லை நான் சொல்கிறேன், நான் முடிக்கல. அப்போ ஏதேனும் ஒரு இந்திய மொழி என்பது மட்டுமல்ல, எந்த மொழி என்பதை அந்தந்த அரசுகளே முடிவு செய்யணும் சொல்லுது. இல்லை, கரெக்ட். இப்போ அங்கதான் நடைமுறை சிக்கல் என்ன இருக்குதுன்னா, மகாராஷ்டிரா, நான் நிறைய டேட்டாஸும் கலெக்ட் பண்ணி வச்சதுனால நான் அதை உங்களுக்கு சொல்றேன். இப்போ நிறைய பள்ளிக்கூடங்கள்ல உருது பேசக்கூடிய நடைமுறை இருக்கு, கற்றுக் கொடுக்கறது. ஆனா போதிய டீச்சர்கள் பற்றாக்குறை, எங்களால கற்றுக் கொடுக்க முடியல அப்படின்னு கம்பல்சரி 3 லாங்குவேஜ் ஆனா உருது எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. டீச்சர்ஸ், ஸ்டாஃப்ஸ் கிடையாது, பேலன்ஸ் இருக்கிறது ஹிந்தி மட்டும்தான். அப்போ அங்கே கட்டாயமாகும். அப்போ நாளைக்கு தமிழ்நாட்டில் மும்மொழி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 200 பேர் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில்
ஒரு 30 பேர் வந்து நாங்க தெலுங்கு கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஒரு 25 பேர் ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க, சிறப்பு. இன்னும் ஒரு 40 பேர் வந்து பிரெஞ்சு கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட இருக்கா? அப்போ என்ன ஆகும்னா கட்டாயமா மும்மொழி ஹிந்தி படிக்கிறதுக்கு, ஏன்னா ஹிந்திக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க மத்திய அரசு அப்படின்ற மாதிரியான நிறைய டாக்ஸ் இருக்கு. அப்போ அது மறைமுகமான ஒரு திணிப்பா தானே மாறிடும். இப்போ அதனால தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டீச்சர்ஸ் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க இதில் தேசிய கல்விக் கொள்கையில். இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் ஆந்திராவுடன், அதாவது டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு மத்திய அரசு தமிழ் ஆசிரியர்களை உருவாக்க முடியாது, அதற்கு அவசியமும் இல்லை, முடியவும் முடியாது. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து நாம் வந்து தமிழ் ஆசிரியர்களை உருவாக்கலாம். மராத்தியத்திலிருந்து, அதாவது மகாராஷ்டிராவிலிருந்து மராத்தி ஆசிரியர்களை நாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம், தமிழ் ஆசிரியர்களை கொடுக்கலாம். தட் இஸ் கால்ட் எக்ஸ்சேஞ்ச். இதைத்தான் தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. இதுதான் மும்மொழி கொள்கையினுடைய அந்த காலத்தில் கொண்டு வந்த ஒரு மிக முக்கியமான விஷயம். அண்ணாதுரை அவர்களும் இதைத்தான் சுட்டி காட்டினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்கன்றது இல்லை, நம்ம முயற்சிக்கவே இல்லை. அப்போனா இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் அதை செயல்படுத்தி, இங்கே பாருங்க இது ஒரு மாடலாக நாங்கள் வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் மகாராஷ்டிராவில் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், மத்திய பிரதேசில் நீங்கள் தான் ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட 20 டிகேட்ஸாக இருக்கக்கூடிய எங்கள் ஸ்டேட்டில் நாங்கள் இது இம்ப்ளிமெண்ட் காட்டியிருக்கிறோம், எங்கள் ஸ்கூல்ஸில் இத்தனை தெலுங்கு பசங்க தெலுங்கு கற்றுக்குறாங்க, தமிழ் அப்படின்ற புள்ளி விவரங்கள் கொடுக்கப்படும் பட்சத்தில் நம்ம வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும். இப்போ இது ப்ராப்ளமே அதுதான். இந்த தேசிய கல்விக் கொள்கையில் தான் அதை நாம் தெளிவாக்கி இருக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கை என்று 60களிலிருந்து கிட்டத்தட்ட நாம் 60 வருடங்களுக்கு மேலாக உருப்படியான முறையான தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கவில்லை, இப்பொழுது உருவாக்கி இருக்கிறோம். இதில் குறிப்பாக சொல்லணும்னா கர்நாடகா அல்லது மகாராஷ்டிரா போன்ற பல்வேறு மாநிலம், உத்தரப்பிரதேசம் உட்பட அங்கு ஒரே ஒரு மொழி மட்டும் அங்கு பேசப்படவில்லை. இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் மொழி மட்டும்தான் எல்லோருக்குமே தாய்மொழி. ஆனால் மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 வட்டார மொழிகள் இருக்கின்றன. நீங்கள் கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னடம் இருக்குது, துளு இருக்குது, அதே மாதிரி கொங்கணி பேசுகிறாங்க. அதனால அங்கே இந்த பிரச்சனை வராது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ், இப்போ குஜராத்தியில் ஹிந்தி குஜராத்தி ரெண்டுமே இருக்கும். அப்போ ஹிந்தி குஜராத்தி ஆங்கிலம் அப்படி வருதாங்க. இதை தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இதை இப்பொழுது நாம் என்ன செய்ய தவறினோமோ அதை இப்பொழுது நாம் செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டீச்சர்ஸ் ஏன் நவோதயாவில் நடக்கலையா? நடக்குது. நவோதயா நீங்கள் விட மாட்டேன்றீங்களே நவோதயாவை. நான் திருமாவளவன் அவர்களை சமீபத்தில் விமானத்தில் சந்தித்தேன். அவரிடம் சொன்னேன், நீங்கள் இதை நவோதயா பள்ளியை கொண்டு வருவதற்கான முயற்சி செய்யுங்கள். நீங்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் சென்னை கிளையில் மிக தெளிவாக நவோதயா பற்றி ஒரு மிகப்பெரிய தீர்ப்பே இருக்கிறது. அப்போது இங்கே ஏனென்றால் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான மத்திய அரசு பள்ளிகள், கடை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு பள்ளி, அது சர்வதேச தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி. அதில் ஹிந்தியோ அல்லது எந்த மொழி திணிப்போ கிடையாது. தாய்மொழி வழி கல்வி என்று தெளிவாக சொல்கிறோம். 6லிருந்து 10 வரையிலும் தாய்மொழி வழி கல்வி இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறோம்? இது நம்ம வந்து 8வது வகுப்பு வரையில் வேணும் என்று சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? தாய்மொழி வழி கல்வி. உதாரணத்துக்கு தமிழில் இப்போ நாம் வந்து 2 பக்கம் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 நிமிடங்களில் நம்மளால் படிக்க முடியும்னா ஆங்கிலத்தில் அதே 10 நிமிடத்திலிருந்து 15 நிமிடம் ரொம்ப எளிமையாக இருக்கும். இதுதான் விஷயம். அப்போ தாய்மொழி வழி கல்வி நாம் சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன சிக்கல் இருக்குது, யார் இதை கெடுத்தது? இல்லை இப்போ சிபிஎஸ்சியில் நான் என்ன கேட்கிறேன், சிபிஎஸ்சி பள்ளிகள் அதிகமாக தமிழகத்தில் நடத்துவது யாருன்னா அரசியல்வாதிகள் தான். நான் ஒரு கட்சியை சொல்ல, எல்லாருமே இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கட்சியை சேர்ந்தவங்களும் இருக்கலாம், நான் மறுக்கல. ஆனால் அந்த சிஸ்டம், அந்த அமைப்புக்குள்ளே போயிட்டாங்க எல்லாமே. ஆனால் இது யாரால் நடந்தது அப்படின்னு சொன்னால் இந்த 60 வருடங்களில் தான் நடந்திருக்குது அது. அப்போது நாம் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதை கல்வி வியாபாரம் செய்வதற்காக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், ஆனால் ஏழை மாணவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க மறுக்கிறீர்கள். ஏன் நீங்கள் மறுக்கிறீர்கள்? இதைத்தான் நாம் தொடர்ந்து, இதற்கு பதிலே இதுவரையிலும் இல்லை. ஆனால் இப்போ மீண்டும் இதை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்றோம். இதுக்கான ஒரு மாடலா வந்து ஒன்று உருவாக்கணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ அதிசக்தி வாய்ந்த ஒரு கட்சி, நாங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது இந்த கல்வி மாஃபியாவா மாறிட்டு இருக்குன்ற குற்றச்சாட்டு நீண்ட நாட்களா இருக்கு. நான் மாஃபியான்னு சொல்ல மாட்டேன், கல்வி வியாபாரம். சரி, நான் அதை ஏன் சொல்கிறேன் என்றால், நீங்கள் சமூக நீதினா என்ன?
எல்லாருக்கும் சமமா எல்லாமே கிடைக்கும். அப்புறமா இங்க இருக்கா இல்லையே 100 பேர்ல 50 பேர் மும்மொழி கத்துக்கிறாங்க, 50 பேர் இருமொழி தான் கத்துக்கிறாங்க. நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன குதர்க்கமா சில பேர் என்ன கேட்கிறார்கள் என்றால், அப்போ 2 மொழி தான், அவங்களும் 2 மொழி தான் கற்றுக்கணும்னு சொல்றீங்களான்னு கேட்குறாங்க. நான் அப்படி சொல்லலை. மும்மொழி எல்லாருமே கற்றுக்கொள்ளணும். தரம் உயர்ந்துரும் அப்படின்றது பாரதிய ஜனதா இல்லைங்க. ஏன் தரம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தையை தான் மண்ணில் பிறக்கையில். எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே அறிவு தான். இல்லையா சார், டிஃபர் ஆகுமே சார், சயின்டிஃபிக் பூர்வமா இல்லைங்க. அதெல்லாம் இல்லைங்க. நான் என்ன கற்றல் திறன்றதே இல்லை இல்லை அதெல்லாம் நீங்கள் கற்றல் திறன்றது எப்போனாக்கா சொல்லிக் கொடுக்கும் திறன் தான். இன்னைக்கு வந்து ஊழல், லஞ்சம், ஒரு வாத்தியார் வேலைக்கு பல லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் எல்லா ஊர்லயுமே நடக்குது. பீகார்ல நான் ஏன் சார் அதை வந்து கவர் பண்ணோம்? நான் தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். ஏன்னா ராசிபுரம், நாமக்கல், கிருஷ்ணகிரி போன்ற இந்த பள்ளிகள், அது என்ன கோழிப்பண்ணை பள்ளிகள்னு சொல்லுவாங்க, அந்த பள்ளிகள்ல இருந்தால் கிட்டத்தட்ட 60 விழுக்காடு தேர்ச்சி பெற்றுக் கொடுத்தார். நீட்டுக்கு முன்னால். நீட்டுக்கு பிறகு அந்த பள்ளிகளிலிருந்து தேர்ச்சி பெறுவது குறைந்து விட்டது, சுத்தமாக இல்லை. 6 அல்லது 7 விழுக்காடு கூட இல்லை இப்போ. ஏன், என்ன காரணம்? அப்போ பரவல். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இன்னைக்கு இரட்டைப்படை எண்ணிக்கையில் வராங்க. அரியலூரில் 2 அல்லது ஒருத்தர் கூட வராத இருந்த சூழ்நிலை மாதிரி இன்னைக்கு இரட்டைப்படை எண்ணிக்கையில் வராங்க. நீலகிரியில் வரவே மாட்டாங்கன்ற இருந்த சூழ்நிலை மாதிரி இன்னைக்கு வந்து மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், கண்டிப்பாக அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய தரம் குறைவு தான். நீங்கள் நான் குஜராத்தை பாருங்கள், மகாராஷ்டிராவை பாருங்கள் சொல்கிறது வந்து விதண்டாவாதம். நான் சொல்வது நம்ம ஊரில் என்ன நடக்குது. நீங்கள் தனியார் பள்ளிகளுக்கு உங்களுக்கு தரம் வாய்ந்த பள்ளிகளாக மாற்றிக்கொள்கிறீர்கள். யார் என்னுடைய கொள்கை இருமொழி கொள்கைன்னு சொல்றவங்களே இன்னொரு கையில இருந்து மும்மொழி கொள்கையை பரப்புறாங்க. இது தவறானது. உங்களுக்கு இவங்க எல்லா கட்சிகளுமே எப்பவுமே பேசக்கூடியதுதான். தேர்தல் நெருங்குது அப்படின்றதுனால இதை ரொம்ப தீவிரமா கையில எடுக்கிறாங்களோ? ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அவங்க வாட் இல்ல என்ன கிளைமிங் we are superior, we are very strong, our alliance is very strong, so எங்களுக்கு அதை பத்திர கவலைகள்லாம் இல்லை, நாங்க மக்களுக்காக குரல் கொடுக்குறோம், இது அரசியல் காரணம் கிடையாது. என்னை பொறுத்தவரை, திமுகவை பொறுத்தவரை, அந்த கூட்டணியை பொறுத்தவரை மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, ஊழல், எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். இதனால தான் அவங்க மொழி ரீதியாக, அதே மாதிரி மாநில உரிமைகள் என்ற ரீதியாக, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக எதையாவது மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிடும் வகையில் வேண்டுமென்ற இதை மறைப்பதற்காக, தாங்கள் செய்யக்கூடிய ஊழலை மறைப்பதற்காக, நான் தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை மறைப்பதற்காக, இதற்காகத்தான் இதை அவர்கள் வந்து செய்கிறார்கள் என்றுதான். நாங்கள் இமீடியட் ஆக்ஷன் எடுக்கிறோம். பாருங்க, செயின் பறிப்பு நடந்துச்சு, 2 மணி நேரத்தில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், அதில் வந்து ஒருத்தரை நாங்கள் என்கவுண்டர் பண்ணியிருக்கிறோம், எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் நாங்கள் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறோம், குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறோம் அப்படின்றது அவங்க. ஒரு விஷயம், நான் வந்து தனிப்பட்ட முறையில் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசுகிறார் முதலமைச்சர். இது தனிப்பட்ட முறையில் நடைபெற்ற குற்றம். நீங்கள் அதே மாதிரி கம்பேரிசன் ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி இது எப்படி நடக்கிறது, ஏன் நடக்கிறதுன்னு இருக்குது. இது வந்து சோஷியல் ஈவில். இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சோஷியல் ஈவில். இதற்கு கலாச்சார சீர்கேடுன்னு கூட சொல்லலாம். கலாச்சார சீர்கேடு யாரால் நடக்கிறது? அரசினால் தான் நடக்கிறது. மது மிக மிக முக்கிய காரணம். நீங்கள் கேட்கலாம், மது இப்போ அதிமுக ஆட்சியில் இல்லையா அப்படின்னு. இந்த கம்பேரிசனை விடுங்க. முதல்ல இந்த ஒப்பீடு செய்கிறத விட வேண்டும். இன்னைக்கு என்ன நம்ம சொல்கிறோம், ஏன் இதுக்கு முன்னால் ஆட்சியில் இல்லையா, இப்போ இருக்குதா? முன்னால் ஆட்சியில் இருந்துச்சு இல்லை, நீங்கள் நடவடிக்கை எடுக்கல. அவங்க ஊழல் செஞ்சாங்கன்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்கல. கரெக்ட். இதுதான் நம்ம கேட்கிற கேள்வி. நீங்க தான் அதை செய்யணும். அரசியல் எதிரிகளா அவங்க இருக்கும் பட்சத்துல அதை எடுத்தா இவங்களுக்கு தானே ஏன் எடுக்காம இருக்காங்க? அப்போ நீங்க வந்து அரசியலுக்காக தான் ஆட்சி புரியுது. அதுதான் அப்படியே அரசியல் ரீதியில அவங்களுக்கு நான் சொல்றேங்க. ஏன் இதை பண்ணாம இருக்காங்க? திமுகவுக்கு எதிராக அதிமுக ஏன் நடவடிக்கைகள் எடுக்காம இருக்காங்க? ஏன் இவ்வளவு காம்ப்ரமைஸ்ன்னு கேட்கறேன். அதான் நானும் கேட்கறேன். நீங்கள் சரிங்க, அதிமுக தான் அப்படி செஞ்சுட்டாங்க, நீங்க எப்படி செய்றீங்க? நீங்கள் என்ன சொல்றீங்க? டாஸ்மாக்ல நாங்க இவ்வளவு பிரச்சனைன்னு சொன்னா முன்னாடி ஆட்சியில் நடக்கலையான்னு கேட்கறீங்க. செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு? சென்ற ஆட்சியில் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இப்பொழுதும் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவங்க ஊழல் செஞ்சா நானும் செய்வேன்னு அர்த்தமா? சரி, அவங்க ஊழல் செஞ்சதா சொல்றீங்கல்ல, ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இப்போ இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்
அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை நீங்க ரொம்ப கவனமா பார்த்திருப்பீங்க. ஏன்னா நீங்க டெய்லியும் ட்விட் போடுறப்போ சரி, மற்ற மெசேஜ் எல்லாம் பாக்குறேன். அது எப்படி பாக்குறீங்க சார்? என்ன திடீர்னு ஏன் இந்த ஒரு கூட்டணி மாறுறதுக்கான என்னை பொறுத்தவரையில் ஒரு நாடகமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் உண்மையிலேயே திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் உண்மையிலேயே மிகுந்த ஒரு கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கஷ்டம்னா என்ன மாதிரி? எப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை தவிர வேறு யாருமே வளரவில்லை. அப்போ என்ன காரணம்னு சொன்னால், அவர்களை சார்ந்தே எல்லா கட்சிகளும் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. அதில் கொஞ்சம் விதிவிலக்கு அப்படின்னு சொன்னால் பிஜேபி. நாங்கள் 2 முறை மட்டும்தான் சட்டசபை தேர்தல்களில் 2 முறை மட்டும்தான் கூட்டணி வைத்து போட்டிருக்கிறோம் சட்டசபை தேர்தல். மற்ற எல்லா கட்சிகளும் கூட்டணி இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு அது பெரிய பெனிஃபிட் இல்லைங்க. இது காரணம் அதான், நாங்கள் அதை சார்ந்து இல்லை, அது புரிஞ்சுங்க. மற்ற எல்லாருமே சார்ந்து இருப்பதால அது அந்த 2 பேருமே இல்லாமல் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்றும் அதுதாங்க, அதுதான் சொல்கிறேன். அப்போது இந்த உண்மையிலேயே இந்த 2 கட்சிகளும் தான் பெரிய கட்சிகள். ஆமாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை. ஏன்னா அதுக்காக நாங்கள் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அது வேற. ஆனால் இன்று கடந்த ஒரு 4-5 வருடங்களில் நாங்கள் எங்கள் கட்சியை பலப்படுத்தி இருக்கிறோம் என்பது உண்மை. இப்போ எங்களால் தனியாக நின்று 2014 பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்ட சதவீதத்தை மறுபடியும் நாங்கள் பிடித்திருக்கிறோம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சக்தி வாய்ந்த 2 தலைவர்கள் இருந்தார்கள், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. திரு கருணாநிதி அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இருந்தார்கள். இன்று இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நம்மளால் அது முடியுது. அன்னைக்கு ஓட்டை பிரிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்ன்றது பெரிய அளவில் கிடையாது. இன்னைக்கு விஜய் ஃபேக்டர்னு ஒன்று சொல்கிறாங்க. இல்லை, அது நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம். நான் அதற்குள்ளே போக விரும்பலை. அவர் வெளியே அவர் தேர்தல் நின்று எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்கன்னு பார்த்தா தான் நம்ம எதுவும் பேச முடியாது. அது வரைக்கும் நம்ம அதை பற்றி ஒன்றும் பேச முடியாது. அது ஏர்ஸே என்ன வேணாலும் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அதே மாதிரி எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு கட்டமைப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, ஒரு கட்சியாக இந்த 2 கட்சிகளை தாண்டி ஒரு அமைப்பு இருக்கிறது. எல்லா ஊர்களிலும், எல்லா கிராமங்களிலும், கிட்டத்தட்ட எல்லா வார்டுகளிலும் நாங்கள் அமைப்பை பெற்றிருக்கிறோம் சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். மற்ற எந்த கட்சிக்கும் இல்லை. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். அந்த இன்னும் உங்களுடைய கூட்டணி இன்னும் பலம் பெறணும் அப்படின்ற மாதிரியான தேர்தல் காலத்துலங்க கூட்டணி என்பது எதிரணி எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் இன்னொரு அணி அமைகிறது. எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறாங்களோ அதுதான், வேற வழி இல்லை. ஏன்னா அது தேர்தல் நேரத்தில் தான் வெற்றி என்பது மட்டும்தான் நம்முடைய இலக்காக இருக்கும். அது கண்ணுக்கு தெரியும். அந்த வெற்றி என்பது கூட்டணியை சார்ந்து கூட வரலாம், சில சமயங்களில் அப்படி இல்லாதையும் போகலாம். ஸோ அது கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வருவது. உங்களுடைய பார்வையில் திமுக இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி 2026 சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் தொடரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை, எனக்கு தொடரும் தான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இல்லை, நான் இங்கே டெல்லியிலேருந்து நான் நிறைய பார்க்கும் பொழுது காங்கிரஸ் ஒரு விதமான அதிருப்தியில் இருக்கிறாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. திமுகவினர் நடத்தக்கூடிய அந்த போராட்டங்களில் காங்கிரஸ் கட்சியுடைய பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துக்கிறது இல்லை. ரீசன் என்னன்னு கேட்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ச்சியா வீதியில இறங்கி போராட்டம். அது கம்யூனிஸ்ட் கட்சி பேரம் பேசுறதுக்காக அப்படி செய்வாங்க. அவர்கள் தாங்கள் 4 தொகுதியில் நிற்கிற 2 தொகுதியில் நிற்கணும்னா திமுக கிட்ட காசு வாங்கிட்டு நிற்கிற கட்சியெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவர்கள் விலை போகிறவர்கள். நான் கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒரு கட்சியாகவே மதிக்கிறதே இல்லை. ஏனென்று சொன்னால் எப்பொழுது தாங்கள் போட்டியிடுவதற்கு இன்னொரு கட்சியிடம் காசு பெறுகிறாலோ தவறு தான். அதனால் அதுவும் கம்யூனிஸ்ட் அது மாதிரி செஞ்சாங்கன்னா அதை விட வேற என்ன இருக்கு கேவலம். ஆனால் தொல் திருமாவளவன் அவர்கள் என்னதான் அவர் 1000 பிரச்சனையில் இருந்தாலும் கூட அவர் ஓப்பனாக சொல்றார், நாங்கள் இவர்களை சார்ந்து தான் இருக்க வேண்டும், எங்களால் தனித்து நிற்க முடியாது. ரியாலிட்டியை சொல்றாரு. அப்போ அது புலம்புவது தானே அர்த்தம். அப்போ என்னன்னா அவருடைய அந்த 1-2 இடங்களுக்காக திருமாவளவர்கள் எம்பி ஆகணும் அல்லது அதில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் ஆக வேண்டும் என்பது, எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பதற்காகவே ஒரு கட்சி நடத்துவீங்களா? நான் என்ன அரசியல்னா என்ன? மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், தவறு நடந்தால் தட்டி கேட்க வேண்டும். நீங்கள் தட்டி கேட்கிறீர்களா? இல்லையே. அவங்க தொடர்ந்து கண்டன குரல்கள் கொடுத்து இப்ப சவுக்கு சங்கர் அவர்களுடைய விஷயத்துல கூட எல்லா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களுமே தவறு, இது இப்படி பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி சவுக்கு சங்கர் மிக தெளிவாக 2 நபர்களை சொல்கிறார். ஒன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப்பிள்ளை, இன்னொன்று சென்னை நகர மாநகர ஆணையர். இந்த 2 பேரையும் அவர் சொல்றார். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு 1000 மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். சவுக்கு சங்கர் பிஜேபியில் இருக்கிறவங்கள கூட விமர்சனம் செய்திருக்கிறார். இப்போ பண்றது இல்லை, அது வேறங்க, அது வேற. நான் என்ன சொல்கிறேன், ஆனாலும்
சவுக்கு சங்கர் கடந்த இந்த ஒரு 5-6 வருடங்களில் தொடர்ந்து அரசினுடைய முறைகேடுகளை சொல்லி வந்திருக்கிறார். இது தவறு நடக்கிறது சொல்லி வருகிறார். அப்போது அத்தகைய ஒரு தாக்குதலை மிக மிக கோரமான ஒரு தாக்குதலை நடத்தி இருப்பவர்கள் சவுக்கு சங்கர் மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் கூட அவருடைய வீட்டுக்குள் புகுந்து மலத்தையும் சேற்றையும் அதுவும் ஒரு வயதான பெண்மணியிடம் அவர்கள் செய்திருப்பது என்பது மன்னிக்க முடியாத குற்றம். யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பா. ஆனால் அது குறித்து முதலமைச்சர் எதுவும் பேசினாரா? ஏனென்றால் இது போன்ற ஒரு அநாகரீகமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பாராளுமன்றத்தில் கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் என்ன பேசுனீங்க? நாகரீகமற்றவர்கள்னு பாராளுமன்ற உறுப்பினர்களை திமுக உறுப்பினர்களை சொன்னதற்காக தமிழர்களையே அநாகரீகமான சொல்லிவிட்டாலும் ட்ராமா ஆனாங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்க ஒரு நாகரீகமற்ற ஒரு செயல் நடந்திருக்கிறது. இதை ஏன் முதலமைச்சர் கண்டிக்கவில்லை? அப்ப இது எங்க நடந்தாலும் தவறுதான் என்ன சார்? யாராக இருந்தாலும் தவறுதான். கண்டிப்பா எங்க நடந்தாலும் தவறு இல்ல. இது அதுதான். இப்ப நான் அதே இடத்துக்கு தான் இப்ப நான் திருப்பி வரேன். இப்போ ரொம்ப சீரியஸான அலிகேஷன்ஸ், கண்டிப்பா தப்பு. சவுக்கு சங்கர் வீட்டுல நடந்தது, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அவரு செல்வ பெருந்தகை சொல்றாருல்ல, செல்வ பெருந்தகை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அல்லது விசாரிக்கப்படும், விசாரிக்கப்படும் என்று ஏன் முதலமைச்சர் சொல்றாரு? நானும் ஒத்துக்கிறேன். இப்போ மகாராஷ்டிரால அங்க உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஷிண்டேவை பத்தி குணால் காம்ரா ஒரு காமெடியன், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு. அதுக்கு அங்க என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு? அங்க அங்க இருக்கக்கூடிய உங்க முதல்வர் என்ன மாதிரியான? நான் சொல்றேன், தனிப்பட்ட முறையில யார் தாக்குதல் தொடுத்தாலும் தவறுதான். நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன். அப்ப அது ஒரு ரியாக்ஷன். இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, இந்தியா மொத்தமாவே நான் சொல்றேன், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு எதிராக வரக்கூடிய வாய்ஸ்கள் எல்லாத்தையுமே இப்படியான அடக்குமுறையெல்லாம் பண்ணிடுறாங்களோ? இல்லைங்க, இது அடக்குமுறை வேறுபாடு இது அடக்குமுறையை விட மிக மோசமானது. ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, இப்போ தமிழ்நாட்டில் என்ன செய்யறாங்க, ஒரு பதிவு போட்டால் உடனே முதலமைச்சரை விமர்சனம் செய்து பதிவு போட்டால் உடனடியாக கைது செய்கிறாங்களா இல்லையா? ஆனால் பிரதமர் குறித்து எவ்வளவு மட்ட ரகமாக தரக்குறைவாக எத்தனையோ பேர் பதிவு போட்டுக் கொண்டிருக்காரு, திமுக உட்பட. ஏன் நீங்க கைது நடவடிக்கை செய்ய? ஆனா அது நீங்க ரூலிங் பார்ட்டியா இருந்தீங்க. நீங்க இல்லைங்க, நான் சொல்றது புரியுது சார், எனக்கு புரியுது. தவறு இல்ல இப்ப தமிழ்நாட்டில் இப்படி நடந்திருக்கா? நிச்சயமா கண்டனத்துக்குரியதுதான். தெலங்கானால 2 விமன் ஜேர்னலிஸ்ட் ரேவந்த் ரெட்டிக்கு அகேன்ஸ்டா போட்டாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. கடுமையான. அது மட்டும் இல்லை, அதாவது சமூக ஊடகங்களில் பதிவிடுபவர்களை நிர்வாணப்படுத்தி ரோட்டில் போட்டு அடிப்பேன்னு பேசினாரு. கரெக்ட், தவறுதான். காங்கிரஸ் பண்ணாலும் தப்பு சார், திமுக பாஜக செய்தாலும் தவறுதான். யார் செய்தாலும் தவறுதான். இவ்வளவு லிபரலா மத்த லீடர்ஸ் பேசுவாங்களான்னு தெரியல. இல்லைங்க, அதுக்காக நான் எப்படி நியாயப்படுத்த முடியும்? நான் தான் சொல்றேன், சவுக்கு சங்கர் விவகாரத்தையே நம்ம எடுத்துப்போம். சவுக்கு சங்கர் நானே நேரடியாக சொல்லியிருக்கிறேன் பலமுறை. ஏன்னா நானும் சவுக்கு சங்கரும் பல விவாதங்கள்ல ஒன்றாக பங்கேற்றிருக்கோம். எனக்கு நல்லா தெரிந்த ஒருவர் தான். அவர்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் சிங்களவர்களை பேசுகிறீங்க தவறு. ஆனால் அதை உணர்ந்தார் சவுக்கு சங்கர். நான் சொல்லியிருக்க கூடாது, தவறுதான் அப்படின்னு சொல்றார். முதலமைச்சரையே, நம்முடைய முதலமைச்சரையே யாராவது தரக்குறைவாக விமர்சித்தால் முதல் ஆளாக கண்டிக்கக்கூடியவன் நானாகத்தான் இருப்பேன். ஆனால் விமர்சிப்பதே தவறு. உதாரணத்துக்கு போட்டோவை கொண்டு போய் டாஸ்மாக் கடையில் ஒட்டுறாங்க. ஏன் ஒட்டினா என்ன? ஏன் ஒட்டுறாங்கன்னு புரிஞ்சுங்க. இதுதான் விஷயமே. நீங்கள் மற்ற இடங்களில் பிரதமரோட ஃபோட்டோவை கொண்டு போய் ஓட்டினாலும், ரேஷன் கடையில் ஓட்டினா அதற்கும் நீங்கள் கைது செய்கிறீர்கள் இல்லையா? அப்போ உங்கள் அரசு அலுவலகங்களில் உங்கள் படம் மட்டும்தான் இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது இது பாசிச அடக்குமுறையாக இல்லையா? நான் என்ன சொல்ல, ஒரு சில இடங்களில் தவறான ஃபோட்டோவை ஓட்டினாங்க. திமுக பாசிச மனப்பான்மையோட 100% எல்லா விவகாரத்திலும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு பதிவு போடுறாங்க, ஒரு கோவிலில் இஸ்லாமிய பெயர் கொண்ட ஒருவரை அரங்காவலராக நியமிச்சிட்டாங்க. இஸ்லாமியர் நியமித்து தெரியாது, இஸ்லாமிய பெயர் கொண்ட ஒருவர். கடைசியில் போய் விசாரித்து பார்த்தா அவங்க இவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி அவர் இந்து தான், ஆனால் இஸ்லாமிய பேர் வச்சுருக்காருன்ட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு இயற்கையாக ஒரு. ஆனால் அது அந்த மாதிரியான பிரிவினை தூண்டக்கூடிய விஷயங்கள் இப்போ நீங்கள் நாக்பூரில் நடந்தது பாருங்களேன். நீங்கள் நான் சனாதன தர்மத்தை, அதாவது இந்து மதத்தை ஒழிப்பேன் சொல்லலையே சார். அவர் சுப்ரீம் கோர்ட் நான் சொல்கிறேன் சார், சனாதன தர்மம்னா என்ன?
அந்த மதம் சார்ந்த இந்து மதம் தான் சனாதனம். கொள்கை இன்னைக்கு இந்து மதம்னு எதை சொல்றோமோ அதுக்கு பேர் தான் சனாதன தர்மம். முன்னால இப்ப சனாதன தர்மம்ன்றது இருக்குதா? சார், இந்து மதம்ன்ற விஷயத்திலேயே நிறைய இருக்கு. நான் சொல்றேன் இந்து மதமே இல்லை, நான் சொல்றேன் அதுதான் சொல்றேன் இந்து மதமே இல்லைன்னு தான் நானும் சொல்றேன். சோ அப்ப அதுல இருக்கும் அவங்க என்ன இது எல்லாமே பார்வையில மாறுபடுறதுதான். ஒரு வார்த்தையில அவங்க என்ன சொல்றாங்க, சனாதன கொள்கை அப்படின்றது பிரிவினையை பேசக்கூடிய ஒரு கொள்கை, அதை அழிக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, தமிழர்கள் தமிழ் எம்பிகளை பத்தி சொன்னதை தமிழர்களுக்கு நான் மாத்தி விட்டு டிராமா பண்ணாங்கன்ட்டு, அதே மாதிரிதான் பிரிவினையா இருக்கக்கூடிய விஷயத்தை அகற்றணும்னு சொன்னதை நீங்க மதம் சார்ந்து மொத்தமா பிரிச்சு. உங்களுக்கு சனாதன தர்மம் என்றால் என்னவென்று தெரியவில்லை, தெரியாது பேசுகிறீர்கள். நான் சொல்றேன் மனுஸ்மிருதினா என்னன்னு தெரியல. இல்ல ஒரு நிமிஷம் மனுஸ்மிருதினா என்னன்னு உங்களுக்கு தெரியல. திருமாவளவன் அவர்கள் எரித்த மனுஸ்மிருதியை அவர் மேற்கோள் காட்டக்கூடிய எல்லா விஷயமே அண்ணல் அம்பேத்கர் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் சொல்றேங்க. திருமாவளவன் அவர்கள் எரித்த மனுஸ்மிருதி என்கிற புத்தகத்தை, அவர் எரித்த புத்தகத்தை நானும் எரிக்க தயாராக இருக்கிறேன். பிக் ஸ்டேட்மெண்ட். எஸ், நான் பலமுறை சொல்லிட்டு தான் இருக்கேன். பிக் ஸ்டேட்மெண்ட். அம்பேத்கர் எழுதின புத்தகத்தை வந்து யார் எழுதினது? சார் வில்லியம் ஜோன்ஸ் எழுதின புத்தகம். அது மனுஸ்மிருதின்னு சொன்னா அது வந்து செவி வழி கேட்பது. இதுதான் உபதேசம். உபதேசம்னா என்ன? செவி வழி கேட்பது அல்ல வாய் வழி சொல்வது தான். அதற்கு எழுத்தே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ மனுஸ்மிருதி எங்க இருந்து வந்துச்சு? யார் எழுதினது? சார் வில்லியம் ஜோன்ஸ். இவர் திருமாவளவன் கொடுத்தின புக்கு இது. வெண்டி டொனிகர் எழுதின புத்தகம். அப்போ நீங்க சொல்லக்கூடிய சனாதன கொள்கை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க எதை ஆதாரமா? இல்ல சார், அன்னைக்கு அதான் சொல்றேன், மனு தர்மம் அப்படின்னு சொல்லுவது இவங்க வெள்ளைக்காரன், அதாவது சார் வில்லியம் ஜோன்ஸ் எழுதிய அதுதான் வந்து மனு தர்ம நூல். அதற்கும் நீங்க மனுஸ்மிருதிக்கும் இது நீங்க போய் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய வெப்சைட்ல போய் பாருங்க. அசோக் சிங்கல் மனுஸ்மிருதி குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்று மகாத்மா காந்தியிடம் கேட்கிறார்கள். அப்போ நீங்க எரிக்கணும்னு சொன்ன அதே விஷயத்தை தானே உதயநிதி ஸ்டாலினும் இல்ல, தவறா சொல்றீங்க. நான் சொன்னது மனுஸ்மிருதி, அவர் சொல்றது சனாதன தர்மம். சனாதன தர்மத்துல நீங்க இவர் அது வந்து நம்முடைய இந்து மதம்னு இப்ப நாம சொல்லக்கூடிய இதுல இந்து மதம்னு அதுவும் வழக்கில் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே தவிர ஹூ இஸ் எ ஹிந்து அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒன் ஹூ இஸ் நாட் அ முஸ்லிம், ஒன் ஹூ இஸ் நாட் அ கிறிஸ்டியன், ஒன் ஹூ இஸ் நாட் அ பார்சி, ஜூ ஆர் ஜெயின். இப்போ ஜெயின் இவங்க எல்லாம் இல்லாத மதத்தை யார் நாங்கள் மத வழி நடக்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டவர்களை தவிர மற்ற எல்லாரும் இந்து. காமன். கடவுளை நம்புவனும் நம்பாதவனும் இந்து தான். அதாவது இந்த முஸ்லீம் கிறிஸ்துவன் இவர்களை தவிர பார்சிகளை தவிர மற்ற எல்லாரும் இந்து தான். நான் அதில் தெளிவாக இருக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து நம்ம கிராமத்தில் என்ன பழக்கமோ அதுதான் ஹிந்துன்னு சொல்றாங்க. அதுதான் சனாதன தர்மம். நீங்கள் அதற்குள்ளாக யாரோ எழுதினதெல்லாம் எதையெல்லாமோ தவறா படிச்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணுவது தவறு என்று தான் நான் சொல்கிறேன். இதைத்தான் நான் சொல்கிறேன். மனுஸ்மிருதியில் இப்படி எழுதியிருக்குது, இந்து பெண்கள் எல்லாம் வேசிகள் அப்படின்னு எதுனா தவறு. நீங்கள் யாரோ சொன்ன சமஸ்கிருதத்தை, வெண்டி டோனருக்கு எப்படிங்க சமஸ்கிருதம் தெரியும்? வெண்டி டோனகர் சேஸ் நான் இதை வந்து சமஸ்கிருதத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் இங்கிலீஷில் போட்டேன்றாங்க. அதே மாதிரி சர் வில்லியம் ஜோன்ஸ் அதை தான் எழுதுகிறார். சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்த்து நான் எழுதிய உனக்கு எப்படி சமஸ்கிருதம் தெரியும்? ரொம்ப பேசிக் கொஸ்டின். பட் ஆனால் அதே வெள்ளைக்காரர்கள் சொன்ன நிறைய விஷயத்தை கோல்வால்கர் மாதிரியான நிறைய மூத்த உங்களுடைய முன்னோடிகள் அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களே, நல்ல வேலை. அதுதான் சார், அதுதான் சொல்கிறேன். நான் மகாத்மா காந்தின்னு சொன்ன நீங்கள் வந்து தடுத்துட்டீங்க. மகாத்மா காந்தி சொல்கிறார், மனுஸ்மிருதி மோசமாக இருக்கிறதே, இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்களேன்னு சொன்னால் மகாத்மா காந்தி சொல்கிறாரு, அதை விடு, அதில் இருக்கிற நல்லது எடுத்துக்கும், கெட்டதை மறந்துடு. ஏன்னா அவன் ஒரு புத்தக வடிவில் கொண்டு வந்தது வெள்ளைக்காரன், அதாவது சர் வில்லியம் ஜோன்ஸ். அதனால் நாம் மனுஸ்மிருதி புக்கிலே கிடையாது, ஆனாலும் அது இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எடுத்துங்க, கெட்டதை தூக்கி போட்டுரு அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. ஆனால் அதைத்தான் நான் என்ன சொன்னேன், அசோக் சிங்கலை போய் பாருங்கள் வெப்சைட்டில், விஹெச்பி வெப்சைட்டில் இன்னும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இது சம்மந்தமாக நிறைய பேசிக்கோம். சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக எப்படி தயாராகிட்டு இருக்கு சார்? ஏன்னா அடிக்கடி நீங்க டெல்லி வரக்கூடியவங்க, உங்க மாநில தலைவர் தொடர்ச்சியா டெல்லிக்கு வந்துகிட்டு இருக்காரு, மூத்த தலைவர்களை சந்திக்கிறாரு. என்ன வாட் யூ ஆர் குக்கிங்? சட்டமன்ற தேர்தலில் ஒரே இலக்கு தான், திமுகவை தோற்கடிக்க வேண்டும். அப்கோர்ஸ் அதுதான் நான் சொல்லியிருந்தேன், என்ன விலை கொடுத்தாலும் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். ஏனென்றால் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, பெண்கள் மீதான வன்முறை, குழந்தைகள் மீதான பாலியல் பலாத்கார பிரச்சனைகள், எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை பொறுத்தவரையில்
தொழில் வளர்ச்சியில நாம பின்தங்கி போய் கொண்டிருக்கிறோம், அல்லது நம்மை விட மற்ற மாநிலங்கள் பட்ஜெட்ல தங்கம் தென்னரசு சொல்லி இருக்கக்கூடிய புள்ளி மிகப்பெரிய விவரங்களை பண்ணும் பொழுது மிகப்பெரிய பொய். நான் சொல்றேன் ஒரு சட்டமன்றத்தில் எப்படி போய் சொல்ல முடியும்? நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது நான் அதான் சொல்றேன், தொழில் வளர்ச்சியில் இது வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், உற்பத்தி மாநிலம். ஆனால் நம்மை விட மற்ற சில மாநிலங்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றன. ரன்னிங் ரேஸில் நான் 10 வருடங்களுக்கு முன்னாலும் நான் 2வது இடத்துல தான் இருந்தேன், இன்றைக்கும் 2வது இடத்துல தான் இருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் வளர்ந்துருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு பின்னாலே 3வது இடத்துல இருந்தவங்க 1 கிலோமீட்டர் தள்ளி வந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ 100 மீட்டர் கூட இல்லை உங்களுக்கு வித்தியாசம். அப்போ விரைவில் அவங்கள முன்னேறுவாங்கன்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. இதைத்தான் சொல்லிடுறேன். 7000 மெகாவாட்டு சோலார் உற்பத்தி ஆந்திராவும் டாடா பவரும் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் கடந்த வாரம். 48,000 கோடி முதலீட்டில். ஏன் தமிழ்நாட்டில் அது முடியல? என்ன காரணம்? சோலாரில் இத்தனைக்கும் தமிழ்நாடு முன்னேறிய ஒரு மாநிலம், ஏன் உங்களால் முடியல சொல்லுங்கள்? என்ன காரணம்? அங்கே இலவசமாக லேண்டு கொடுக்குறாங்க. அங்கே 1 மெகாவாட் உற்பத்தி செஞ்சு வியாபாரம் பண்ணோம்னா எனக்கு நீ காசு கொடுத்து அப்போ தான் அப்ளிகேஷன் இல்லை. இங்கே 25 லட்ச ரூபா கொடுத்தா தான் 1 மெகாவாட் மின்சாரத்துக்கு கூட நீங்கள் நிரஞ்சன் நீங்கள் போய் 1 மெகாவாட் பிளான்ட் போனால் கூட 25 லட்சம் அப்ளிகேஷனுக்கு முன்னால் கொடுக்கணும். உண்டா இல்லையா? யார் வேணாலும் கேளுங்க. ஏன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஏன் டிபார்ட்மெண்ட் நான் இல்லை நிரஞ்சன், நான் பல வருடங்களாக இதை சொல்லி வருகிறேன். இது தவறானது, இது உண்மையிலே தவறானது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்க ஒரு காலத்தில் சூரிய மின் உற்பத்தியில் தமிழ்நாடு தான் முதலிடம், ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆனால் 2030 நம்ம 500 கிகாவாட் வந்து ரினியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வரும் அப்படின்னு சொல்லும்பொழுது மற்ற மாநிலங்கள் எல்லாம் நம்மை விட அதிக அளவு சூரிய மின் உற்பத்தியை செய்யும். ஆனால் நாம் பின்தங்கி இருப்போம். இது தவறானது. அப்போ உங்களுக்கு ஒரு விஷனே இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க விஷன் இல்ல, நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் உத்தரப்பிரதேசம் 22 விழுக்காடு கொடுத்துருக்காங்க. நீங்க எவ்வளோ கொடுத்தீங்க? 11%. நீங்க சொல்றது அதுலயும் முக்கியமா ரோடு தான் கொடுக்குறீங்க. ஏன்னா ரோடு தான் அதிகமா கான்ட்ராக்ட் கொடுக்க முடியும். அதனால இது ஊழலுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்கிறீர்கள். இதுதான் சொல்றேன். நிச்சயமா இப்போ நிறைய பரபரப்பு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி வந்திருக்கிறாரு, கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் சொல்லப்படுது. அஃப்கோர்ஸ் உங்கள் ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை சொல்லும் பொழுது எல்லாருக்கும் கதவுகள் திறந்திருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அப்படின்ற மாதிரியான விஷயம் முதல்ல இருந்தே அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். இன்று கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று கூட சொல்லியிருக்கிறாரு, இன்னும் 1 வருஷம், இன்னும் 1 வருஷத்துக்கு அவரும் மறுக்கலை. இல்லைங்க, நான் தான் சொல்கிறேன், தேர்தல் வரும்போது தான் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும். அதனால தான் சொல்கிறேன், திமுகவினுடைய கூட்டணி கட்சின்னு சொல்கிறீங்களே, அது எப்படி சார் கூட்டணி கட்சி? தேர்தல் காலத்தில் தான் சார் கூட்டணி. மற்ற நேரம் கூட்டணி கிளைம் பண்ணுறாங்களே. சட்டமன்ற தேர்தலில் ஒன்றா தான் இல்லைங்க, 2026 2021 இது வரைக்கும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. இப்போ சவுக்கு சங்கர் செல்வ பிறந்தைக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு அவர் ஆளுங்கட்சியா எப்படி அவர் வந்து செல்வ பிறந்தைக்கு மேலே குற்றம் சுமத்துறாரு? ஏன்னா அதில் தான் கூட்டணி, ஊழலில் கூட்டணி. இதைத்தான் நாம் சொல்கிறோம். அப்போது உங்களுக்கு பணத்திற்காக, அரசியலுக்காக, அதிகாரத்திற்காக, அந்த அதிகாரம் தரும் சுகத்திற்காக, அந்த சுகம் தரும் பணத்திற்காக நீங்கள் கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த கூட்டணி கணக்குகள் மாநில தலைமைக்கு, அதாவது உங்களுக்கு எல்லாம் விருப்பம் இல்லை, ஆனா தேசிய தலைமை ஒரு விதமான கூட்டணியை விரும்புறாங்க அப்படின்னாலும் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கூடிய இடத்துல இருப்பீங்களா? நீங்க சொல்லக்கூடிய என்றைக்குமே அகில இந்திய தலைமைக்கும் மாநிலத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் வரவே வராது, வந்ததே கிடையாது. எங்கள் கட்சியில் தலைமை என்ன சொல்கிறதோ அதை நாங்கள் கேட்டுத்தான் சொல்வோம். அதுதான் சரியான முடிவாக இருக்கும் என்று நாங்கள் சொல்வோம். அதுதான் விஷயம். நீங்கள் ஊடகங்கள் எதை வேணும்னு சொல்லலாம், அது சரியில்லை இவர் அப்படி சொல்றாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு கட்சி, அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ விஜய் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் நீங்க முழுமையாவே ஒத்தி வச்சுட்டு உங்களுடைய தேர்தல் பணிகள் எப்படி இருக்க போகுதுன்றது மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறீங்க? இல்லை, நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கிட்டத்தட்ட 70-80% மேலாக நாங்கள் வந்து வாக்குச்சாவடி அமைத்திருக்கிறோம். அதாவது பூத்து கமிட்டிஸை வந்து வாக்குச்சாவடி குழுவை அமைத்திருக்கிறோம். அதனால் இன்னும் நாங்கள் வந்து பலம் வாய்ந்ததாகத்தான் இருக்கிறோம். அமைப்பு ரீதியாக எங்களை நாங்கள் பலப்படுத்தி கொண்டோம். அதுதான், அமைப்பு ரீதியாக பலம் வாய்ந்த கட்சிகள் மட்டும்தான் தேர்தலை முழுமையாக சந்திக்க முடியும். இப்போ அதுதான் அடுத்த கேள்வி, அதுக்கு தான் வர வந்தேன்.
உங்களுடைய அந்த அமைப்பு தேர்தல்கள்லாம் எந்த அளவுல போய்கிட்டு இருக்கு? ஏன்னா அது எங்களுடைய முடிஞ்சதுக்கு அப்புறம் மாவட்ட தான் ரீதியான மாநில தலைவர் அமைப்பு, தேர்தல். எங்கள் மாவட்ட ரீதியான அமைப்புதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்கள் ஆகிவிட்டன. இப்போ மாநில தலைவருக்கான தேர்தல் நடக்கும். இப்போ கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் கேரளாவில் திரு ராஜீவ் சந்திரசேகர் வந்தாங்க. வெஸ்ட் பெங்கால்ல புதுசா போட்டிருக்காங்க. அதனால இப்போ விரைவில் மாநில தலைவரும் நாங்க அசியூம் பண்றது ஏப்ரல்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கான இல்லை, ஏப்ரலில் அதுக்கு முன்னாடியே கூட நடக்கலாம். ஏன்னா எங்களை பொறுத்தவரையில் மாவட்ட தேர்தலானது முடிந்து விட்டது. சில மாநிலங்களில் நடக்கவில்லை. அதனால் பெரிய மாநிலங்கள் என்பதனால தான் இப்போ தான் ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக தமிழ்நாடும் விரைவில் மாநில தலைவருக்கான தேர்தல் நடைபெறும். மிக நீண்ட ஒரு உரையாடலாக தான் இது பண்ணியிருக்கிறோம். அடிக்கடி நீ பாஜக தலைவர்கள் டெல்லிக்கு விசிட் வருவீங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படியான சூழல் தான் போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய எல்லா நோக்கங்களும் வெற்றி பெறட்டும் சார். நன்றி நேயர்களே.